வணக்கம். திரணவின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சரத் பொன்சேகாவுக்கு 30 மாத சிறை உறுதி. ஜனாதிபதியின் அனுமதிக்கு மங்கள சமரவீர கடும் கண்டனம். வடக்கு மக்கள் நிவாரணம் பெற புதிய அலுவலகம். இனி விரிவான செய்திகள். சரத் பொன்சேகாவுக்கு எதிராக 2வது ராணுவ நீதிமன்றில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அனுமதி அளித்துள்ளார். இதன்படி சரத் பொன்சேகா 30 மாத கால சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட உள்ளார். பொன்சேகா கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பின்னர் பல குற்றச்சாட்டுகளின் பேரில் சரத் பொன்சேகா தொடர்பில் ராணுவ நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. இதன்படி ராணுவ சேவையில் இருந்தபோது அரசியலில் ஈடுபட்டமை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டு 1வது நீதிமன்றில் அவர் குற்றவாளியாக இனங்காணப்பட்டார். சரத் பொன்சேகாவிற்கு வழங்கப்பட்ட கௌரவ பட்டங்கள் மற்றும் இலட்சணைகள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என இதன் போது தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பிற்கு ஜனாதிபதியின் அங்கீகாரம் கிடைத்ததை அடுத்து பொன்சேகாவின் ஜெனரல் பட்டம் பறிபோனது. ராணுவ தளபதியாக இருந்தபோது குறிப்பிட்ட அடிப்படைகளை மீறி ராணுவத்திற்கு மேலதிகமாக ஆயுதங்களை கொள்வனவு செய்ததாக சரத் பொன்சேகா மீது விசாரணைகள் நடத்தப்பட்டன. இதன் போது சரத் பொன்சேகா மீது 4 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த 4 குற்றச்சாட்டுகளிலும் சரத் பொன்சேகா குற்றவாளி என கடந்த 17ஆம் தேதி 2வது ராணுவ நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பிற்கே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று தனது அனுமதியை வழங்கினார். 2வது ராணுவ குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு ஜனாதிபதி அனுமதி அளித்தமைக்கு ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை நாடளாவிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் ஐக்கிய தேசிய கட்சி மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு 2 வருடங்களுக்கு முன்னர் ஜனாதிபதியால் உலகின் சிறந்த இராணுவ தளபதியாக கருதப்பட்டு அந்த மகிழ்ச்சியின் போது கேக் வெட்டி கொண்டாடிய சரத் பொன்சேகாவிற்கு 30 மாத காலத்திற்கு கடூழிய சிறை தண்டனை விதிப்பதாக ஜனாதிபதி கையெழுத்திட்டுள்ளார். இதனை ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் வன்மையாக கண்டிப்பதோடு எதிர்காலத்தில் சரத் பொன்சேகாவிற்கு நியாயம் கிடைக்க வகை செய்யும் விதத்தில் நாடளாவிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். உண்மையில் இந்த தீர்ப்பு குறித்து ஒரு வகையில் நாம் வியப்படையவில்லை. ஏனென்றால் சரத் பொன்சேகாவிற்கு எதிராக இராணுவ நீதிமன்றம் அமைக்கப்பட்ட நாள் முதல் இதன் மூலம் அவருக்கு நீதி கிடைக்காது என்பதை பல தடவைகள் சுட்டிக்காட்டியுள்ளோம். உண்மையில் இந்த இராணுவ நீதிமன்றம் குடும்ப அங்கத்தவர்களினால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று விவசாய டிப்ளமாவை பெற்றுக் கொள்வதற்கான முறை தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 2010 பெரும்போக விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைக்கும் வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நடோல்பிட்டிய வெளிவளையாய பகுதியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஊருபோக்குவோய வேலை திட்டத்தின் கீழ் நடோல்பிட்டிய மற்றும் பட்டிப்பொல ஆகிய குளங்களிலிருந்து பெறப்படும் நீரை கொண்டு இந்த விவசாய ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றது. ஜப்பான் அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் விவசாயிகளுக்கு உழவு இயந்திரங்களும் இதன் போது வழங்கி வைக்கப்பட்டன. விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை காணப்பட்ட வடக்கு கிழக்கு பகுதிகளில் இன்று மீண்டும் விவசாயம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி அங்குள்ள வாவிகள் புனரமைக்கப்பட்டு விவசாயம் மேற்கொள்ள ஒரு வரப்பிரசாதமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் விவசாய தொழில்நுட்ப கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உங்களுக்கு தேவையான அறிவை பெற்றுக்கொள்வது மாத்திரமின்றி டிப்ளமா சான்றிதழையும் பெற்றுக்கொள்ள முடியும். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கவென புதிய அலுவலகம் ஒன்று வவுனியாவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் டியோ குணசேகர தலைமையில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட வடபகுதி மக்கள் நிவாரணம் மற்றும் பொருளாதார உதவிகளை பெற கொழும்புக்கு வருவதற்கு எதிர்நோக்கும் சிரமங்களை நீக்க இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் வடபகுதி மக்கள் தங்களுடைய நிவாரணம் பெறுதல் மற்றும் பணம் பெறுதல் என்பவற்றை இந்த அலுவலகத்தினூடாக செய்து கொள்ள முடியும். மேலும் புனர்வாழ்வு பெற்று பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள 700 தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளுக்கு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க புனர்வாழ்வு ஆணையாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். தொழிற்சாலை உரிமையாளர்கள் பலர் நேற்று வவுனியா பம்பைமடு புனர்வாழ்வு முகாமிற்கு சென்று வேலைவாய்ப்பை எதிர்பார்த்துள்ள முன்னாள் போராளிகளுடன் கலந்துரையாடியுள்ளனர்.
இதன் பின்னர் முன்னாள் போராளிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க வியாபாரிகள் இணக்கம் வெளியிட்டுள்ளனர். பாவனைக்கு உட்படுத்தப்பட முடியாத வகையில் உணவு பண்டங்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள் முற்றுகையிடப்பட்டு வருகின்றன. இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் விசேட தேடுதல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசாங்கம் மற்றும் மாகாண சபை அதிகாரிகள் இணைந்து தம்புள்ளை பகுதியில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது இவ்வாறான 12 வர்த்தக நிலைய உரிமையாளர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாவனைக்கு உதவாத பொருட்களை விற்பனை செய்தமை, அசுத்தமான வகையில் உணவு பண்டங்களை வைத்திருந்தமை, பழுதடைந்த உணவுகளை குளிரூட்டியில் வைத்து விற்பனை செய்தமை தொடர்பில் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்ட சில வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் சுகாதார அதிகாரிகளினால் கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மேல் மாகாண சுகாதார பரிசோதகர்கள் நேற்றைய தினம் பல பரிசோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதன்போது 50க்கும் மேற்பட்ட வர்த்தக நிலையங்கள் மற்றும் ஹோட்டல்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இதில் இனங்காணப்பட்ட வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க மேல் மாகாண பரிசோதகர்கள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் கடத்தப்பட்ட பெருமளவிலான முதிரை மரக்குற்றிகளையும் பலகைகளையும் காத்தான்குடி போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பொறுப்பதிகாரி காமினி ஜெயவர்தன தெரிவித்தார். நேற்று மாலை காத்தான்குடி பிரதான வீதியில் 2 சிறிய உளவு இயந்திரங்களில் இம்மரக்குற்றிகள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்டதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பொறுப்பதிகாரி காமினி ஜெயவர்தன தெரிவித்தார். 2 உளவு இயந்திரங்களில் இருந்தும் சுமார் 300 முதிரை மரக்குற்றிகளும் பலகைகளும் மீட்கப்பட்டுள்ளன. இதன் பெறுமதி சுமார் 3 லட்சம் என போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் இன்று மட்டக்களப்பு நீதிமன்றில் ஆஜர் செய்யப்பட்டுள்ளதோடு மரங்களும் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். 2 உளவு இயந்திரங்களும் தற்போது போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை ஏற்பாடு செய்திருந்த விசேட நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அழகான ஒரு நகரம், அழகான ஒரு வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதனை முன்னிட்டு உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கான கருத்தரங்கு மட்டக்களப்பு தேவநாயக மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட முகாமையாளர் க ஜெகநாதன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. விசேடமாக சுனாமியின் பின்னர் பல்லாயிரக்கணக்கான வீடுகள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் கட்டப்பட்டன. ஆனால் அவ்வாறு பாதிக்கப்பட்ட அந்த வீடுகள் துரிதமான நிலையிலே அமைக்கப்பட்டாலும் கூட இன்னொரு பக்கத்திலே எங்களுடைய அந்த சுற்றாடல், எங்களுடைய பலங்கள் மிக மோசமான அளவிலே பாதிக்கப்பட்டது என்பதை உணராத விடயமாக இருந்தது. இந்த வீடுகள் எவ்வாறு கட்டப்படுகின்றது, இந்த வீடுகளுக்காக அளிக்கப்படுகின்ற இந்த பலங்களினுடைய எண்ணிக்கை என்ன, இதில் நாங்கள் எவ்வாறு தடுப்பது என்பது சம்பந்தமாக உண்மையில் கவனத்தில் எடுக்கப்பட்டவை மிக அரிதாக இருந்தது. இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய பல நிகழ்வுகளின் தொகுப்பாக இடம்பெறும் ஒரே பார்வையில் இலங்கை அடுத்து. அனுராதபுரம் புத்தளம் பிரதான வீதியில் 416வது மகாவலி வன வலயத்தில் ஒரு பிரிவை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த பகுதி மக்கள் அண்மையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் ஹோட்டல் அமைப்பதற்கென வனப்பகுதியின் 1050 ஏக்கரில் 225 ஏக்கர் நிலப்பரப்பை தற்போது வரை அகற்றியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். விவசாயத்துறை அமைச்சர் கல்பிட்டி விவசாய பகுதிகளுக்கு விஜயம் செய்தார். இதன்போது கஜு பயிர் செய்கை நடவடிக்கை குறித்து தனது கவனத்தை அமைச்சர் செலுத்தியதுடன் அதற்கென அரசாங்கம் உதவிகளை வழங்கும் என உறுதியளித்தார். குருவிட்ட பிரதேச செயலாளர் பிரிவினால் வருடந்தோறும் நடத்தப்படும் பிரதேச சபை நிகழ்வு அனுகேகந்த விமலசார வித்யாலயத்தின் பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது பிரபல நடன கலைஞர் நிசான் கத்தித்தெனியவினால் நிகழ்வொன்று அரங்கேற்றப்பட்டதுடன் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரத் பொன்சேகாவுக்கு 30 மாத சிறை உறுதி. ஜனாதிபதியின் அனுமதிக்கு மங்கள சமரவீர கடும் கண்டனம். வடக்கு மக்கள் நிவாரணம் பெற புதிய அலுவலகம். இத்துடன் இன்றைய தினவின் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.